ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக தெர்மல் ஈக்விலிபிரியம் பற்றி பார்க்கலாம். தெர்மல் ஈக்விலிபிரியம் அப்படிங்கிறது என்ன? பிஃபோர் தட் இப்போ இங்கே பாருங்கள், ரெண்டு பாடிஸ் இருக்குது. இது ரெண்டு பாடின்னு சொல்லலாம், இல்லை ரெண்டு சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாடி ஹாட்டராக இருக்குது, இன்னொரு பாடி கோல்டராக இருக்குது. ஹாட்டராக இருக்கக்கூடிய இந்த பாடியோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், அண்ட் கோல்டாக இருக்கக்கூடிய இந்த பாடியோட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். இப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா, ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு. என்ன காரணம் ஏன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா, இந்த ரெண்டுத்தோட பாடியோட டெம்பரேச்சர் வேறு வேறையாக இருக்கிறதுனால இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு, ஹாட்டான பாடியிலேருந்து கோல்டரான பாடிக்கு. எது வரைக்கும் ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா, அன்டில் தெர்மல் ஈக்விலிபிரியம் எஸ்டாப்ளிஷ் ஆகிற வரைக்கும். அதாவது இந்த ரெண்டுத்தோடைய டெம்பரேச்சரும் சேமாக வர வரைக்குமே ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ரெண்டு பாடிக்கும் சேம் டெம்பரேச்சராக வந்துருச்சு அப்படின்னா, அங்கே தெர்மல் ஈக்விலிபிரியம் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. தெர்மல் ஈக்விலிபிரியம் ரெண்டு பாடிக்கும் நடுவில் இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? இப்போ தெர்மல் ஈக்விலிபிரியம்னா என்னன்னு பார்க்கலாம். 2 or more ஃபிசிக்கல் சிஸ்டம் இல்லைனா பாடி தெர்மல் ஈக்விலிபிரியமாக இருக்குது அப்படின்னா, அங்கே there will be no net flow of thermal energy between the system. அதாவது இந்த சிஸ்டமுக்குள்ள ஹீட் எனர்ஜி அப்படிங்கிற அந்த தெர்மல் எனர்ஜி ஃப்ளோ ஆகாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் there will be no net flow அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் தெர்மல் ஈக்விலிபிரியம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஹாட் பாடி இருக்குது, இங்கே கோல்டு பாடி இருக்குது. இந்த ஹாட் பாடியோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், அண்ட் கோல்டு பாடியோட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டுத்தையும் பக்கத்தில் வைக்கும் போது என்ன ஆகும்னா, ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஃப்ரம் ஹாட் பாடி டு த கோல்டு பாடி. ஏன் ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? ஏன்னா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வேறு டெம்பரேச்சர் இருக்கிறதுனால, டிஃப்ரென்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கிறதுனால. இப்போ ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த ஹாட் பாடியோட டெம்பரேச்சர் ஃபஸ்ட்டு அதிகமாக இருந்தது, எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆக டெம்பரேச்சர் கம்மியாக ஆரம்பிக்கும். அண்ட் இங்கே பாருங்கள், அந்த கோல்ட் பாடியோட டெம்பரேச்சர் ஃபஸ்ட்டு கம்மியாக இருந்தது, ஹீட் எனர்ஜியை கெட் பண்ணி இதோட டெம்பரேச்சர் அதிகமாகும். எது வரைக்கும் இது நடக்கும் அப்படின்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது அன்டில் இந்த ரெண்டுத்துக்குமே சேமான டெம்பரேச்சர் வர வரைக்கும், தெர்மல் ஈக்விலிபிரியம் எஸ்டாப்ளிஷ் ஆகிற வரைக்கும். இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ரூமில் ஒரு காஃபி கப் வச்சுருக்கோம். அந்த காஃபி கப்பில் சூடான காஃபி இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த காஃபி இருக்கு இல்லையா, இதுதான் ஹாட் பாடி. இதோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. எங்கே வச்சுருக்கோம்? என்விரான்மெண்ட்டில், ரூமில் வச்சுருக்கோம். இந்த ரூமில் கோல்டு பாடின்னு வச்சுக்கோங்க. இதோட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த காஃபியில் இருக்கக்கூடிய ஹீட் ரூமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படி ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது காஃபியோட டெம்பரேச்சர் குறைஞ்சிரும். ஸோ இப்படி குறைஞ்சி ரூம் டெம்பரேச்சரும் இந்த காஃபியோட டெம்பரேச்சருமே சேமாக வந்துடும், தெர்மல் ஈக்விலிபிரியமில் வந்துடும். நெக்ஸ்ட்டு தெர்மல் எனர்ஜினா என்னென்னு பார்க்கலாம். இந்த தெர்மல் எனர்ஜியை நம்ம ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா சிம்பிளி ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தெர்மல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே ஹீட் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ தெர்மல் எனர்ஜி அப்படின்னா ஹீட் எனர்ஜி அப்படின்னு அர்த்தம். இந்த தெர்மல் எனர்ஜினா என்ன அப்படின்னு அதுக்குரிய டெஃபினிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள் மூலமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் நம்ம ஒரு கப்பை வச்சு அதில் சூடான மில்கை ஊற்றுறோம். ஸோ மில்கை ஊற்றின உடனே பார்த்திங்கன்னா அதிலிருந்து ஆவி பறக்கும் இல்லையா? அப்படி கொதிக்க ஆவி பறக்கக்கூடிய அந்த ஹாட் மில்கை நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் நேரம் கழித்து அதோட ஹாட்னஸ் போய் அது நார்மல் மில்காக வந்திருக்கும். தொட்டு பார்த்தோன்னா ஹாட்னஸ்ஸே இருக்காது. ஏன் அந்த ஹாட்னஸ் எங்கே போச்சு, என்ன ஆச்சு, ஏன் அது ஹாட் மில்க்லேருந்து இப்போ நார்மல் மில்காக மாறிடுச்சு அப்படின்னா, இப்போ ஆவி பறந்துச்சு இல்லையா? அப்படி ஆவி பறக்கும் போது என்ன ஆகுது, அதுலேருந்து ஹீட்டெல்லாம் அந்த மில்கை விட்டு போகுது. அதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிற அந்த ஹீட் எனர்ஜி மில்கை விட்டு இப்போது என்விரான்மெண்ட்டுக்கு போகுது, ஃப்ளோ ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படி இந்த ஹாட் மில்கை விட்டு அந்த ஹாட்னஸ் போன காரணத்தினால தான் இப்போ இந்த மில்க் நார்மல் மில்காக ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டேபிளில் நம்ம ஒரு கோல்டான வாட்டர் பாட்டில் வச்சுருக்கோம். அந்த கோல்டான வாட்டர் பாட்டிலில் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம அப்படியே அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டேபிளில் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அதோட சில்னஸ் எல்லாம் போய் நார்மல் வாட்டராக வந்துருக்கும்.
குடிச்சு பார்த்தீங்கன்னா சில்னஸே இருக்காது, நார்மல் வாட்டர் மாதிரி தான் இருக்கும். ஏன் இங்கே என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஹீட் வந்து இந்த கோல்டான வாட்டர் பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, ஃப்ளோ ஆகிருக்கு. ஸோ இந்த ஹீட்டை வந்து கெட் பண்ண இந்த கோல்டான வாட்டர் பாட்டில் கோல்ட்னஸ் எல்லாம் போயிட்டு இது வந்து ஒரு நார்மல் வாட்டர் ஆகிருக்கும். ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது ஃப்ளோ ஆகிருக்கு. இங்கே ஹாட் மில்க்லேருந்து என்விரான்மெண்ட்டுக்கு ஃப்ளோ ஆகிருக்கு, இங்கே என்விரான்மெண்ட்லேருந்து இந்த கோல்டான வாட்டர் பாட்டிலுக்கு ஹீட் எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகிருக்கு. ஸோ ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தான். அந்த எனர்ஜி வந்து ரெண்டு பாடிஸ்க்கும் நடுவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும், ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஏன் எதனால் அப்படின்னா டியூ டு த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தம். அது என்ன டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கோல்டான ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு ஹாட்டான ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போது இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் பக்கத்தில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது ரெண்டுமே வந்து சேம் டெம்பரேச்சரில் வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஹாட்டான ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும், இந்த கோல்டான ஆப்ஜெக்டோடைய டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும். எப்போ இதை ரெண்டத்தையும் பக்கத்தில் கொண்டு வரோமோ அப்போது இந்த இடத்துல வந்து ஹீட் எனர்ஜி ஃப்ளோ ஆகும். எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகும் அப்படின்னா இந்த ஹாட்டான ஆப்ஜெக்டில் இருந்து இந்த கோல்டான ஆப்ஜெக்ட்டுக்கு ஹீட் எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எப்போவுமே ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது ஹாட்டான ஆப்ஜெக்டில் இருந்தால் கோல்டான ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜியை தான் நம்ம தெர்மல் எனர்ஜி இல்லைனா ஹீட் எனர்ஜி ஆர் சிம்பிளி ஹீட்டுன்னு சொல்கிறோம். அடுத்ததான் ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு ஏஜென்ட். இந்த ஹீட் எனர்ஜி இருக்கிறதுனால தான் ஒரு பாடி வந்து வார்ம் ஆகி அது வந்து ஹாட் ஆகுது. இப்போது ஹீட் எனர்ஜினா என்னன்னு தெரியுது, அதாவது ஒரு ஹாட்டான பாடியில் இருந்து ஒரு கோல்டான பாடிக்கு அந்த ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா, அந்த ஹீட் வந்து ஃப்ளோ ஆகக்கூடியதை தான் நம்ம வந்து ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளோ ஆஃப் ஹீட், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட், அதை தான் வந்து ஹீட் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி ஆர் சிம்பிளி ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஹீட்டிங்னா என்னென்னு பார்க்கலாம். ஹீட்டிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் ஹீட் எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகுது from a body at a higher temperature to a body at a lower temperature. இங்கே வந்து ஹீட் வந்து ஃப்ளோ ஆகுது, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து ஹீட்டிங். அந்த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜிக்கு நம்ம ஹீட் எனர்ஜின்னு சொல்கிறோம். அந்த ஹீட் எனர்ஜி ஃப்ளோ ஆகுது, அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து ஹீட்டிங். ஓகே, ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் நிறையாவே இருக்குது. இது வந்து அந்த ப்ராசஸை தான் நம்ம ஹீட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது, டிரான்ஸ்மிஷன் நடக்கும்போது அது எது மூலயமா நடக்குது அப்படின்னா 3 ways மூலயமா நடக்குது. ஒன்று கண்டக்ஷன், இன்னொன்று கன்வெக்ஷன், தேர்ட் ஒன் இஸ் ரேடியேஷன். இந்த மூணுத்தில் ஏதாச்சும் ஒரு இது மூலயமா வந்து ஹீட் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸில் ஒரு பாடி வந்து லோவர் டெம்பரேச்சரில் இருக்கும் இல்லையா. இப்போ கூல் பாடி வந்து லோவர் டெம்பரேச்சரில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹீட்டை கெட் பண்ணி அது என்ன ஆகிடும், அதோடைய டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிடும், ரைஸ் ஆகிடும். இன்னொரு பாடி வந்து ஹையர் டெம்பரேச்சரில் இருந்துச்சு இல்லையா, அது வந்து ஹீட்டை கொடுக்கும் போது அது வந்து கூலாகி அதோடைய டெம்பரேச்சர் வந்து லோவர் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து தெர்மல் எனர்ஜி அப்படிங்கிற அந்த ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள். சம்டைம்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் எனர்ஜி நம்ம கூலிங்னு சொல்லுவோம். அதாவது எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு டேபிளில் நம்ம சூடான காஃபி ஆர் மில்க் வந்து வச்சுருக்கும் போது அதுலேருந்து ஹீட் வந்து ஃப்ளோ ஆச்சு போச்சு இல்லையா. அப்போ ஹீட் வந்து அந்த ஹாட்டான மில்கை விட்டு ஹீட் வந்து போகிறத நம்ம கூலிங் அப்படின்னு சொல்கிறோம். ஹீட் வந்து போயிடுச்சு, அப்போ அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து கூலிங். அந்த ஃப்ளோ ஆஃப் ஹீட்டை வந்து நம்ம கூலிங்னு சொல்கிறோம். ஆனால் ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணாலே வந்து மோஸ்ட் கேசஸில் த டேர்ம் ஹீட்டிங்கை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், கூலிங் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஹீட் அப்படிங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி. இதுக்கு வந்து மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்குது, இதுக்கு வந்து டைரக்ஷன் கிடையாது. அதாவது இதுக்கு எஸ்ஐ யூனிட் மட்டும்தான் இருக்குது. இந்த ஹீட் எனர்ஜி வந்து அப்சர்வ் ஆகுது இல்லைனா எவால்வ் ஆகுது அப்படின்னா இதோடைய எஸ்ஐ யூனிட் அப்படிங்கிறது இஸ் ஜூல். அதோடைய சிம்பிள் வந்து கேபிட்டல் ஜி. நெக்ஸ்ட்டு ஹீட் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா, இதோடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது ஃப்ளோ ஆகும்போது ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு ஹீட் எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகுது. அப்படி ஃப்ளோ ஆகும்போது ஒரு சிஸ்டம் வந்து ஹாட் பாடியாக இருந்துச்சு அப்படின்னா அதோடைய டெம்பரேச்சர் வந்து ஹையராக இருக்கும். இன்னொரு சிஸ்டம் வந்து கோல்ட் பாடியாக இருக்கும்போது அதோடைய டெம்பரேச்சர் வந்து லோவராக இருக்கும். ஸோ ஹீட் அப்படிங்கிறது இட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் அ சிஸ்டம் அட் அ ஹையர் டெம்பரேச்சர் டு அ சிஸ்டம் அட் அ லோவர் டெம்பரேச்சர். ஹாட் பாடியிலேருந்து தான் கோல்ட் பாடிக்கு ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது ஃப்ளோ ஆகும்.
சிஸ்டம் அட் ஹையர் டெம்பரேச்சரில் இருந்து தான் சிஸ்டம் அட் லோவர் டெம்பரேச்சருக்கு வந்து ஹீட் எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகுது. இது இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஒரு சிஸ்டமுடைய மாஸ் அப்படிங்கிறது ஆல்டர் ஆகாது when it is heated or cooled. இப்போது ஒரு சாலிடான ஐஸ் கியூப் வந்து இருக்குது. இதை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா லிக்விடான வாட்டர் வந்து மாறும். இப்போ இதோடைய மாஸ் வந்து சிலது சேஞ்சஸ் ஆகிருக்கலாம். இப்போ இதை நம்ம ஹீட் பண்ணும் போது இந்த லிக்விடாக இருக்கக்கூடிய வாட்டர் வந்து கேஷியஸ் வேப்பராக மாறும். அப்போ இதோடைய மாஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம். அப்போ மாஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகத்தானே செய்யுது ஹீட் பண்ணும் போது அப்படின்னா கிடையாது. இது வந்து ஒரு பொருளுடைய மாஸ். நம்ம இங்கே சொல்லக்கூடியது சிஸ்டமுடைய மாஸ். ஹோல் சிஸ்டமுடைய மாஸ் அப்படிங்கிறது ஹீட் பண்ணும் போதோ இல்லை கூல் பண்ணும் போதோ அது வந்து ஆல்டர் வந்து ஆகாது. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், இப்போ ஹீட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஹீட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது இப்போ ஒரு கோல் சிஸ்டம் வந்து ஹீட்டை வந்து கெயின் பண்ணியிருக்கு அப்படின்னா தட் வில் பி ஈக்குவல் டு த ஹீட் லாஸ்ட் பை த ஹாட் சிஸ்டம். ஹாட் சிஸ்டம் வந்து எவ்வளோ ஹீட்டை வந்து கொடுக்குதோ அந்த ஹீட்டை தானே கோல்டு சிஸ்டம் வந்து வாங்கியிருக்கு. அப்போ ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஹீட் கெயின் அண்ட் ஹீட் லாஸ்ட் அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதர் யூனிட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜியை பற்றி பார்க்கலாம். இப்போ நமக்கு ஹீட் எனர்ஜியோட எஸ்ஐ யூனிட் அப்படிங்கிறது ஜூல் அப்படின்னு பார்த்துருந்தோம். சில யூனிட்ஸும் வந்து இருக்குது. காமன்லி யூஸ்டு யூனிட்ஸ் என்னென்ன அப்படின்னா கெலோரி அண்ட் கிலோ கெலோரி. 1 கெலோரி அப்படிங்கிறது 1 கிராம் ஆஃப் வாட்டரை 1 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் ரேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி தேவைப்படுதோ அது வந்து 1 கெலோரி. இதே இது 1 கிலோ கெலோரி அப்படின்னா 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டரை 1 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் ரேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து தேவைப்படுதோ தட் இஸ் 1 கிலோ கெலோரி. நெக்ஸ்ட்டு ஹீட் எனர்ஜியோட எஃபெக்ட் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு நம்ம ஹீட் எனர்ஜி வந்து கொடுக்குறோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த சப்ஸ்டன்ஸில் வந்து ஒரு சில ஃபாலோவிங் சேஞ்சஸ்லாம் நடக்குது. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த சப்ஸ்டன்ஸுக்கு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரைஸ் ஆகும் when we give a heat energy. இன்னொன்று அந்த சப்ஸ்டன்ஸோடைய ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ சாலிட் ஐஸாக இருந்துச்சுன்னா லிக்விட் வாட்டராக ஆகும். இப்போ லிக்விட் வாட்டரை ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கேஷியஸ் வேப்பராக மாறும். இந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் வந்து அந்த சப்ஸ்டன்ஸில் நடக்குது when we give a heat energy. இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸை நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இதுதான் வந்து ஃபாலோவிங் சேஞ்சஸ். இது வந்து ஒரு சப்ஸ்டன்ஸில் நடக்கக்கூடியது when we give a heat energy. இப்போ நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு சப்ளை பண்ணுறோம் அந்த அமௌண்ட்டை பொறுத்து அந்த சப்ஸ்டன்ஸோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரைஸ் ஆகும். ஸோ these two are directly proportional and also it depends on the nature and mass of a substance. ஓகே, அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோவில் தெர்மல் ஈக்குவிலிபிரியம்னா என்ன, தெர்மல் எனர்ஜினா என்ன, ஹீட் எனர்ஜிக்கு வேறு என்னென்ன யூனிட்ஸ்லாம் அதர் யூனிட்ஸ் இருக்குது அண்ட் எஃபெக்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்து இந்த கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். if you have any doubt regarding this please do comment, let me know in the comment section. if you like this video thumbs up, share among your friends circle. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். யூனிட்டில் நான் போஸ்ட் பண்ண அதர் வீடியோஸை பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸோட லிங்க் எல்லாம் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த இயர் நான் கிளாஸ் 10 வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு வரேன். இப்போ நான் போடக்கூடிய கிளாஸ் 10 வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை ப்ரீவியஸாக போட்டிருக்கிற அதர் கிளாஸ் வீடியோஸாக இருக்கட்டும் இது எல்லாமே என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் தனித்தனியாக வந்து இருக்குது. தனித்தனி பிளேலிஸ்ட்டாக யூ கேன் கோ தேர் அண்ட் செக் இட். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கடுத்து வரக்கூடிய கண்டினியூஷன் டாபிக் வந்து பார்க்கலாம். see you soon again in next video. Thank you for watching.